ஓகே. ஸோ நானும் ஒரு 20 வருஷமாக வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். பயங்கர போர்னு வச்சிங்களேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து ரொம்ப இதாகி வந்து சரி இனிமேல் ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மதுரையில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெக்கேஷன் இருந்தப்போ பரோட்டா மாஸ்டர் ட்ரைனிங் போயிட்டேன் நான். ஆக்சுவலாக சீரியஸ்லி ஐ டிட் லைக் 10 days ஆஃப் விகரஸ் டெஸ்டிங். ஸோ அது வந்து காலையில் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் மேடம். ஸோ போயிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட்டு டே ஆஃப் பரோட்டா மேக்கிங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேவை நான் மறக்கவே மாட்டேன் நான் ஆக்சுவலாக வாழ்க்கையில். ஏன்னா அது இட் மேட் மீ திங்க் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலாக. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டே பரோட்டா போயிட்டேன். நான் வந்து இந்த கெட்டப்பில் கூட போகலாம். ஸோ நான் வந்து ஒரு டிப்டாப்பாக வந்து ஒரு நைக்கி டிஷர்ட்டு, ஸோ பயங்கரமாக அப்படி போனால் அந்த மாஸ்டர் பார்த்தாரு, இவன் வந்து பரோட்டா கற்றுக்க வந்த மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், இப்படி ஒரு செவரை பார்த்துட்டு நிற்க வச்சிட்டாரு. நிற்க வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான், இப்படியே பண்ணுங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக சீரியஸில் ஐ டிட் இட் லைக் ஃபார் ஹாஃப் அ டே. எனக்கெல்லாம் வந்து கண்ணீரை வந்துருச்சு. அதனால சொல்ல, பட் ஃபைனலி ஆஃப்டர் 10 days நான் அந்த பரோட்டா சர்டிஃபைட் மாஸ்டராக வந்து பாஸ் ஆகிட்டேன். சேல்ஸ் போர்ஸ் ஆர்கிடெக்டாக பாஸ் ஆனால் கூட சந்தோஷப்படல. பரோட்டா மாஸ்டர் அப்படின்னும்போது அதை வச்சு தான் கொஞ்ச நாள் ஓடிட்டுங்க. அப்புறம் யோசித்து பார்த்தேன், ஸோ இந்த பரோட்டா மாஸ்டர் கதை மாதிரியே நிறையா கதை நம்மகிட்ட இருக்கு, இதெல்லாம் உலகத்துக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு. அப்போ ஸ்டாண்டப் காமெடி நான் எல்லாம் நான் அதனால தான் இந்த இது ஓகே.